கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இடைப்படுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் முடிவடையாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், வழக்குகள், நமக்கு விரோதமாக ஏற்படுகிற தேவையற்ற கலக்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவரே தேவாதி தேவனாக இருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான காரியங்களை செய்வார். ஆகையினாலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தெளிந்த புத்தியும் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற போது தான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நல்ல முடிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே அந்த முடிவை எதிர்பார்த்து நாம் காத்திருப்போம். கர்த்தர் இன்றைக்கு நல்ல முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.